கவினு, அவன் கார் வந்துட்டு இருக்கு. நான் எப்படியாவது அந்த வீட்டுக்குள்ள வந்துடுவேன். நீ அதுக்கு முன்னாடி அந்த வீட்டுக்குள்ள போயிரு. என்ன பண்ணுவியோ யாது பண்ணுவியோ, என்ன பண்ணாலும் பண்ணிக்க. அந்த வீட்டுக்குள்ள நான் வரும்போது நீ அங்க இருக்கணும். நான் கரெக்டா வந்துடுவேன். சரி. டேய் மோனே, அந்த கார் வருது தெரியுதுல? டேய் கவனம், சரியா? நான் சரியா நேரத்துக்கு வந்துடுவேன். சரி, கார் கிட்ட வந்துட்டு பாத்துக்க பாத்துக்க. யாரு நட்டு வெளியில குழந்தை விட்டுட்டு போறது? வண்டி விட்டு ஏத்து நான் தெரிஞ்சிருக்கோம். பாபா, உங்க தலையிலே குழந்தை வளர்க்கத்துல எதுக்கு பெத்துக்கிறதாளுங்க? குழந்தை பெத்து போட்டுட்டு உங்க அம்மாங்க ஐயோ சாரி சார், ஐயோ சாரி சார், சாரி சார். அவன் இங்க அண்ணே பொண்ணு, சாரி சார், ரோட்ல ஓடி வந்துட்டா. எப்படி இருக்கா? அரேபியன் குதிரை மாதிரி இருக்காளே. பாப்பா ரோட்ல நினைச்சு. யாரு பாப்பா? அது வந்து ஒண்ணு பயப்படாதீங்க பயப்படாதீங்க. பாப்பா உங்க பாப்பா இல்லையா? பாப்பா தான். உங்க பாப்பாவா? அண்ணன் பொண்ணு. அண்ணன் பொண்ணா? வயிற்றுல இப்பதான் பால வந்தா. அப்பா சாரி சார், பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தா. பஸ்ஸுக்காக நான் காத்துட்டு இருக்கும் போது ஓடி வந்துட்டான். ஓடி வந்ததான் நல்லதா போச்ச. என்னப்பா இப்படி இருக்கா? தல தல தலன்னு. எங்க போனோம் நீங்க? ஐயா ஏங்க அழுறீங்க? நீங்க அழுதா இதயம் வலிக்குதுங்க. இவன் அழுறது கூட எனக்கு போதை ஏத்துத, கிட்கன்னு இருக்குத. நீங்க எப்பவுமே இப்படிதானா? ஐயோ அப்பா, இல்ல ஏன் அழுறீங்கன்னு கேட்டேன். தெரியல தெரியலையே. அப்பாக்கு சமாளிக்க முடியல நினைக்கிறேன். என்ன பொண்ணு. சரி சரி அல்லாதீங்க. எங்க போகணும்னு சொல்லுங்க. தெரியல. ஏங்க? எனக்கு எனக்கு உங்களுக்கு கல்யாணத்துல விருப்பா இல்ல? கல்யாணமா? ஆமா, தூரத்து சொந்தம்னு சொல்லி எங்க அண்ணன் அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க பார்த்தாங்க. எனக்கு அப்ப பிடிக்கல. ஆனா வீட்டை விட்டு ஓடி வந்துட்டேன். ஆனா இவளை நான் சின்ன வயசுல தூக்கி வளர்த்தனால இவளை என் கூடயே ஓடி வந்துட்டேன். இப்ப எங்க போறேன்னு தெரியல. அவ்வளவுதான், நல்லதா போச்சு. எங்க போனோம்? என் கூட வாங்க. ஐயோ அப்படி சொல்லாதீங்க ஐயா, தப்பான அர்த்தத்துல சொல்லலுங்க. எதுக்கு கண்ட இடத்துல தான் தங்கிட்டு? நீங்க வேற பாக்குறதுக்கு அழகா இருக்கீங்க. வெளியில தங்கினா பிரச்சனை வரும். என் கூட இருங்களேன். ஐ மீன் எங்க வீட்டுல இருங்க. எங்க வீட்டுல நிறைய பேர் இருக்காங்க. அவங்களோட அவங்கள இருங்கள. நான் எங்கேயாவது போய் செத்துறதா? சாக போறீங்களா? என்னங்க பேசுறீங்க? அம்மா இவ்வளவு அழகா இருக்கா அழகி, சாக போறியா? சாக விட்டதானே சாக. எனக்கு மேல வழக்கையா இருக்கா? அரபியன் குதிரையே தான். ஆகா செம்ம வேட்டையா இருக்கும். ஐயோ அழாதீங்க. நீங்க அழுதா என் இதயம் தாங்காது. ஐயோ நீங்க அழவே கூடாது. இப்ப என்ன, நீங்க பாதுகாப்பா சந்தோஷமா இருக்கணும் தானே? என் வீட்டுக்கு வாங்க, உங்களுக்கு நீங்க நினைச்சதெல்லாம் கிடைக்கும். நான் யாருக்கும் பாரமா இருக்க வேணும்ல. ஐயோ இதுல என்னங்க பாரம்? நீங்க வராம போனதா என் இதயமே பாரமாயிரும். எப்போ சரியான நாட்டுக்கிட்டே இருக்காளே. இல்ல நீங்க வந்தே ஆகணும். இல்ல நான் வர முடியாது. அப்படியே சொல்லக்கூடாது. நான் கோபப்படுறேன். வாங்க கார்ல வீட்டுக்கு போலாம்.
உங்க காரா? இதே மாதிரி என்கிட்ட 100 கார் இருக்குது. இது ஒண்ணுமே இல்ல. இதே மாதிரி 100 கார் இருக்கு என்கிட்ட. 100 காரா? உனக்கு எவ்வளவு கார் வேணாலும் எடுத்துக்க. இன்னும் எவ்வளவு நகை நட்டு வேணாலும் நான் வாங்கி தரேன். உன்னை தங்கத்தாலே அலங்கரிக்கிறேன். நீ என் வீட்டுக்கு வந்தா மட்டும் போதும். எனக்கு பயமா இருக்கு. என்ன பயம்? நான் இருக்கேன். உனக்கு நான் இருக்கேன். உன்னை யாரும் எதுவும் கேள்வி கேட்க முடியாது. உங்க ஒய்ஃப் ஏதாவது சொல்ல மாட்டாங்களா? எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. நிஜமா? நிஜமா எனக்கு கல்யாணமே ஆகல. அதனால யாரும் கேட்க முடியாது. உங்க அம்மா அப்பா அவங்க கிட்ட உன்னை என் ஃப்ரெண்டுன்னு சொல்லிடுவேன். அதனால கேட்க மாட்டாங்க. வா. நிஜமா? சத்தியமா? என்ன நீங்க நல்லா பாத்துக்குவீங்களா? நல்லா பாத்துக்குவேன். உங்க வீட்டுல யாரும் என்ன எதுவும் சொல்ல மாட்டாங்கல்ல? யாரும் எதுவும் சொல்ல முடியாது. சொல்ல விட மாட்டேன். சொன்னா என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். அத்தனடா எனக்கு வேணும். என்ன பொண்ணு இருக்கா? அதுக்கு என்ன, வந்துட்டு போட்டோம். அங்க நிறைய விளையாடுறதுக்கெல்லாம் நிறைய இருக்குது. ஒண்ணும் பிரச்சனை இல்லை. நீ வந்தா மட்டும் போதும். உன் பேரு என்ன பேரு? சரோஜினி. சரோஜினி சொல்லும் போதே எப்படி இருக்கு தெரியுமா? நீ என் முகத்தை மறைச்சிருக்க. நாங்க வெளியே ஆம்பளைங்க கிட்ட எங்க முகத்தை காட்ட மாட்டோம். இப்பதான் நாம ஒண்ணுக்குள்ள ஒண்ணாயிட்டோமே, முகத்தை காட்டலாமே. இல்ல, நான் வரல. நான் உங்க கூட வரல. நான் இது செத்துறத. ஐயோ இல்ல இல்ல, நான் முகத்தை பார்க்க நினைக்கிறேன். வேண்டாம் வேண்டாம், அது உங்களுடைய கலாச்சாரம். ஓகே ஓகே ஓகே, வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். எப்பவுமே காட்ட மாட்டீங்களா இப்படி? எங்க மனசுக்கு பிடிச்சவர்கிட்டையும் எங்களை கட்டிக்க போறவர்கிட்டையும் மட்டும்தான் நாங்க காட்டுவோம். அப்படியா? அப்ப சீக்கிரம் மனசுல இடம் பிடிச்சிருவேன். உங்களுக்கு வைர நெக்லஸ் பிடிக்குமா? என்ன? அப்போ கட்டாயம் உனக்கு வைர நெக்லஸ் வாங்கி கொடுக்கணும். சீக்கிரம் கார்ல ஏறு. என்ன வேணாலும் வாங்கிக்க. என்ன கூட நீ வாங்கிக்கலாம். என்ன நீ எப்பவுமே இப்படிதான் பேசுவியா? என்ன சொல்றீங்க? ஐயப்பா, உன்னை பார்க்கும் போதே பாதி கிக்கு ஏறுதே. நீ பேச பேச இன்னும் எனக்கு போத உச்சிக்கு ஏறுது. உன்னை வீட்டுக்கு கூட்டு போயே ஆகணும். என்ன சொல்றீங்க? ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல. உன்னை பத்திரமா என் வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்னேன். என் ஃப்ரெண்டுன்னு சொல்லுனே எங்க வீட்டுல. என் ஃப்ரெண்டுன்னு கேட்க மாட்டாங்களா? அத நான் பாத்துக்கிறேன். அத பத்தி நீ கவலைப்பட வேண்டாம். யாரும் என்ன திட்ட மாட்டாங்கல்ல? யோ திட்டுவா, யோ திட்டுவான்னு கேக்குறேன். அப்பெல்லாம் யாரும் திட்ட மாட்டாங்க. உனக்கு ரொம்ப பயமா இருந்தா என் லவ்வர்னு வேணா சொல்லிக்க. ஒன்னும் பிரச்சனை இல்ல. இல்ல இல்ல, பயமா இருந்தா அப்படி சொல்லிக்கன்னு சொன்னேன். ஆஹா ஆனு சொல்லிட்டா. இந்த ஒண்ணு போதாதான் எனக்கு. இல்ல சாமி, அந்த தண்ணிய பார்த்து எடுத்துட்டு வாடா. சூடா இருக்கும் போது எடுத்து வந்துரு. அப்பதான் நல்லா இருக்கும். என்னடா நடக்குதுங்க? ஒரே ஒரு நாள் காலையில வீட்டுல இருந்துட்டேன். என்ன அக்க போலாம் நடக்குன்னு பாத்துறோம். அண்ணா வெண்ணி சூடாதானே இருக்குது. என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? இல்ல எனக்கு மட்டும்தான் இப்படி தெரியுதா? இல்லன்னா இப்படி எல்லாத்துக்கும் காரணம் பெரிய என்ன. அவ்வளவு பவியமா உட்கார்ந்துருக்கா. தள்ளுடா, புள்ளைய குளிப்பாட்டணும். வெண்ணி சூடா மேல ஊத்துறதா உண்டு. தள்ளு தள்ளு தள்ளு. புள்ள எங்க இருக்குது? அவன் கிடக்காமா? சரி வந்து சரிம்மா சரிம்மா, அவன் கிடக்கான். அவன் எப்பவுமே அப்படிதான். நீ வாம தங்கம். சத்தியமா என் கண்ணுக்கு அப்படிதான் தெரியுது. உண்மையா மட்டும் இருந்துடக்கூடாது. அட முரட்டு பயிர்களா, இப்படி மாறிட்டானுங்க. இவளை நம்பி நான் களத்துல இறங்கினேன். அவ்வளவுதான். புள்ள பாசத்துல எல்லை மீறி போய்கிட்டு இருக்கானுங்க. என்ன அவன் கிடக்கா? என்ன பிள்ளை வேணா? பிள்ளைக்கு வெண்ணி சூடா இருக்கும் போதே குடிச்சிட்டு வந்துட்டோம். தங்கம்ல நீ போய் குடிச்சிடாமா? இப்ப பாத்தீங்களாப்பா? அட கிச்சிலி, கிச்சிலி என் கண்ணுக்கு தான் அப்படி தெரியுதா இல்ல அவனுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சனால எனக்கும் அப்படி தெரியுதா? இப்படியே போச்சுன்னா ஆமாமா அவன் கிடக்காமா. நீ போய் குடிச்சிருந்தமா. எது வெண்ணி வெதப்பா இருக்குது. அப்ப ரூம்ல கொண்டு வச்சு தந்துருதேன். நீ போய் குளிமா. சரிப்பா. தங்கப்புல பார்த்து குளிக்கணும். என்னை நம்பாதே, உன்னை ஏமாற்றும். உங்க அப்பா அம்மா பார்த்த மாதிரியே என் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சுட்டு இது எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. மனே கவின சாரம் எங்க? இப்போதாண்டா விறகடுப்புல பாப்பாக்கு வெண்ணி போட்டானுங்க. எங்க போனானுங்கன்னு தெரியல. அது என்ன விறகடுப்புல ஹீட் யூஸ் பண்ணா பிள்ளைக்கு முடி கொட்டிடும். விறகடுப்புல வெண்ணி போட்டு குடிச்சா பிள்ளைக்கு ஆரோக்கியமா இருக்கும். அதான்
புள்ள வளர்ப்புக்கானது எல்லாத்தையும் படிச்சுட்டே போலுக்கு. ஆமா, பொம்பளை பிள்ளை பெத்து வச்சிருக்கோம், அது என்னன்னு தெரிஞ்சுக்க வேண்டாம். டேய், ஒத்த புள்ளடா, அதை பொத்தி பத்தி நம்ம தானே பாக்கணும். அது சரி, இந்த சாப்பாடு கீப்பாடாது எப்படி? அதுவும் சரலாக்கு பால் குடிக்கலாம் எப்படி? சே, அதெல்லாம் கரெக்டா இட்லி எல்லாம் கொடுத்துருவோம்டா. சரி சரி சரி. இல்ல சரலாக்கு எதுவும் வாங்கினா சொல்லுங்க, வாங்கி கொண்டு தந்துடுறேன். என்ன இவன் அக்கல் பண்ணாம அவன் கிடக்கா? அவனுக்கு பிள்ளை மேல ஒருத்தருக்கு கூட பாசம் கிடையாது. புள்ளையா வழி விடுற, புள்ள குடிக்க போனோம். தள்ளு தள்ளு தள்ளு. பள்ளிகள் எல்லாம் விளக்கோல எப்படி? அதை தோற வழி கொடுத்தான், நீ தள்ளி. ஓ, துறையதுல உண்டு. சரி சரி சரி. ஏப்பா இறக்கி வர விடணுமா? சரி, என்ன இறக்கி விட்டுனா பிள்ளை குளிக்க போகணுமா? நக்கல் பண்றாவப்பா. அவன் கிடக்காம என் தங்க பிள்ளை. சில்வண்டு பாக்குது பாரு. என்னமோ நீ கோவப்படாதம்மா, அவன் கிடக்கான். இருந்தாலும் எனக்கு ரொம்ப கோவம் வருதுப்பா. என் பிள்ளைக்கு இருக்குமா கோவம்? ஆமா, அவ 10 மணி 11 மணிக்கு எந்திப்பா. என்ன காலையில எழுந்திரிச்சிட்டா? பிள்ளை நேரத்தை கோயிலுக்கு போனா அதான். ஓ அப்படி. சரி 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 சரி. இல்லன்னா அவங்க எப்ப வந்து எந்திப்பாங்க. புள்ளனா அசந்து தூங்கதான் செய்யும். முடியல எனக்கு. அவன் கிடக்காம நீ போய் புளி மத்தங்க. அப்பா வெண்ணிலாம் ஊத்தி வச்சுட்டு நீ போய் குளிச்சுட்டு வாத்தங்க. வந்து ஒரு டீ சாப்பிடணும். ஏண்டா அந்த புள்ளி நீ கண்ணு கத்தமா பார்க்கவே மாட்டா? என்ன பார்க்க விட்டுருவிய? அது நீ ஒழுங்கா பாத்துக்கிட மாட்டா. நான் பாத்துக்கிட மாட்டேன். ரொம்ப பொறுப்பு தான்டா. இன்னைக்குதான் வாழ்க்கையில உன காலையில நான் பாத்துருக்கேன். இதுல புள்ளைய கண்ணு கத்தமா பாத்துருவானா? போடா புள்ளைய வழி விட்டுரு. தள்ளு தள்ளு தள்ளு. அவன் கடக்கா தங்க புள்ள. நீ போ தங்க தங்க. என் தங்க பிள்ளை குளிச்சுட்டு வாமா, போமா. அம்மா இல்லே, பிள்ளைக்கு இட்லி எடுத்து வச்சிருமா. தள்ளுடா, புள்ள போட்டோம். தள்ளிதான் நிக்க. தொற்ற மாட்டேன். ஆமா, தொற்றவே மாட்டேன். தள்ளிதான் நிக்க. பிள்ளைக்கு இடிச்சிருண்டா, தள்ளி நில்லுடா. இடிச்சிருவேனா? நல்லா இருக்குது. ஓ, என்கிட்ட இருந்து இடிக்காம பொத்தி வரைக்கும் பாதுகாக்கிறிய பச்சை புள்ள. அண்ணனும் பார்க்க மாட்டேன் பாத்துக்க. அப்படி பார்க்காதடி, அழுதுருவேன். நிஜமாவே அழுதுருவேன். இப்படி மாத்தி வச்சுட்டானுங்களே. பெரியனா சொல்லுடா. இன்னைக்கு 3 மணிக்கு ஃபிளைட். அதுக்கு முன்னாடி உங்க பிள்ளைய நல்லா குளிச்சாத்தி வரைக்கும் ரெடி பண்ணி விடுங்க. 3 மணிக்கு ஃபிளைட்டா? சரி, பார்க்கலாமாவா? நான் 3 மணிக்கு கிளம்பிட்டேன். இங்க இன்னும் 3 மணிக்கு நான் கிளம்புறேன். ஒரு மாசம் இல்ல 1.5 மாசம் கூட ஆகலாம். இங்க கிடக்க வேலையா இருந்தா பாப்பா? அந்த எழுதி மாதிரி 4-5 பேர் கிடைக்கல பாருங்க. லீ பார்த்த மாதிரி இருக்காடா. இப்போ உங்க புள்ள உங்ககிட்ட இருக்கணும். அதெல்லாம் முடியாது. அதுக்கு இல்ல சொன்னோம். இல்லடா, அவ்வளவு தூரம் போகணுமா என்ன? இங்க இருந்துதான் என்கிட்ட தர்றதே இல்லையே. இவ்வளவுதானே பாறை பிள்ளை, நீ உன் கூடயே தான் இருப்பான். நம்பிக்கை இல்ல. ஒரே ஒரு நாள் காலையில இருந்துச்சு நம்ம வீடு எப்படி இருக்குமே பாக்குமே நினைச்சேன். இன்னைக்கு தானே தெரிஞ்சிருக்கு. அடியே அப்படி பாக்காதடி, சத்தியமா அப்படி பாக்காதடி. கோவமா இருக்கேன்ல. கோபம் ஒன்னா போதாதீங்க. உங்க புள்ள மேல என் கை என் விரல கூட படாது. போதுமா? அப்படியே என் விரல படாம பொத்தி வச்சுக்கிடுங்க. குளிக்க போறேன். போமா போ. புள்ளியாதட்டாத. மூச்சு காத்து கூட படாத விட மாட்டீல. நீ போமா, நீ போய் குளிமா. போமா போ. உங்களுக்கு தெரியும். சில்வண்டே எப்படிக்கு சில்வண்டுன்னு பேர் வைக்காதடா. அது செல்லம் போல இருக்குது. அதனால சில்வண்டுன்னு பேர் வச்சேன். இவன் கிடக்காம நீ போமா தங்க பிள்ளை. போமா போ. போனதான் சொன்னேன். தெரியும். உங்க அப்பா இருக்குன்னு பார்க்க மாட்டேன். திக்கிச்சு கடிச்சு விடுவேன். படி. அது அவன் கிடக்காம நீ போமா. பாத்துக்கிட்டே இருங்க. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் முன்னாடி கொஞ்சல. இவன் கொஞ்ச நாள் கொஞ்சிருவான். நீ போய் குளிக்க போமா. பாயும் புலிடி. வச்சாட்ட இருக்கு பாரு. அதான் மூச்சு காத்து கூட படாம வச்சிருக்கீல. சரி ரொம்ப அலையாத. அலையிறனா? அவன் என் பொண்டாட்டி. சரி ரொம்ப தான் பண்ணிட்டு இருக்கல. நாங்க பிள்ளைக்கு சாப்பாடு கொடுக்கணும். தள்ளி நில்லு. இன்னைக்கு நானே கொடுத்துக்கிறேன். நீ எப்படி கொடுப்பேன்னு தெரியாது. இல்ல இதுக்கெல்லாம் முடிவு கட்டுறேன். சேட்டை பிடிச்சேன். அப்பா முன்னாடி என்ன பண்ணுது பாரு. இந்த பார்வையில தாண்டி நான் விழுந்தேன். வெண்ணி கூட சோத்து விட்டா பல்ல வளர்க்குறதுக்கு உங்க அப்பா மாதிரி நான் எந்த பணிவிடமே செய்ய முடியுன்னு உங்க அப்பாவுக்கு ரொம்ப வருத்தம். ஒண்ணு இல்ல.
இல்ல இப்ப கூட எங்க அண்ணன் எப்படி சொன்னா பாத்தியா, அந்த பிள்ளைக்கு நீ எந்த பண்ணிவிடையாவது செய்தியாடா அப்படின்னு கேட்டுட்டான். எனக்கு ரோசம் வந்துட்டு. ரோசம்னா உங்க வீட்டு ரோசமா எங்க ரோசமா? இப்ப பாரு அவளை நான் எப்படி கவனிக்கன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். இன்னைக்கு உன்னை கண்ணா பின்னான்னு குளிச்சத்த போறேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், எனக்கு குளிக்க தெரியும். சாச்சா இப்ப நான் ஒண்ணு சரியா கவனிக்க மாட்டேன். உங்க அப்பாவுக்கு ரொம்ப வருத்தம். டேய் எப்படி நீ கொஞ்சமாவது கவனிக்கியாடா அப்படின்னு என்ன பார்த்து கேட்டுட்டாரு. எனக்கு ரொம்ப ரோசம் வந்துட்டு. இல்ல இல்ல எனக்கு பயங்கர ரோசம், கோவம்னா கோவம். அதான் இனிமேலு என்னென்ன மாதிரி வேலை பார்க்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். நீங்க ஒண்ணும் முடிவு பண்ண வேண்டாம். இல்லடே கவனிச்சாகணும். உங்க அப்பா மனசு ரொம்ப நொந்து போகுது. அப்பெல்லாம் அப்பா மனசு நோக்கடிக்க கூடாது. அப்பா மனசு குளிர்ந்ததுன்னு நம்ம மனசு குளிரும். நீங்க சித்திரபுத்திர முத வெளியில போங்க சொல்லிட்டேன். நான் கவனிக்கலான்னு வந்திருக்கேன், நீ என்ன வெளியில போன்னு சொல்லுத? உங்க கவனிப்புல ஒண்ணு வேண்டாம். இல்லடி நான் கண்ணா பின்னான்னு கவனிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். சரி சரி இன்னைக்குதான் ஃபர்ஸ்ட், அதனால குடிச்சத்துலன்னு முடிவு பண்ணிட்டேன். ஹலோ என்னடே செய்யலன்னா உங்க அப்பா குப்பை கண்டுபிடிக்காரு, நான் என்ன பண்ணட்டும்? எனக்கு குளிக்க தெரியும். சாப்பிடணும் உனக்கு தெரியும், ஆனா உங்க அப்பா சோறு விட்டு விடல. அதுவும் இதுவும் ஒண்ணா? வெளியில போட்டா ராஸ்கல். அதுல இல்லடி குளிச்சத்துலன்னு முடிவு பண்ணிட்டேன். வேணா கத்திடுவேன். நீ கத்துனா நான் என்ன பண்ணுவேன்னு தெரியல. நான் கத்தவே மாட்டேனே. சாச்சா வெளியில போட்டா ராஸ்கல். என்னடி சொன்ன? அத்தையும் மரியாதை எல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். உங்ககிட்ட நான் என்ன சொல்லியிருக்கேன்? இனிமேல் மரியாதை இல்லாம பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேனா இல்லையா? எப்பவும் வாங்க போகன்னு மட்டும் தான் சொல்லணும். அப்பப்ப இந்த குரங்குன்னு சொல்லுவேன், அதை மட்டும் சொல்லிக்க. வேற எதையாவது சொன்னேன்னு வச்சுக்க புருஷன்டி. புருஷங்க மரியாதை கொஞ்சம் கூட இல்ல. நான் கோவமா இருக்கேன். சரி சரி அந்த கோத்தை எப்படி குறைக்கணும்னு எனக்கு தெரியும். நீங்க ஒண்ணு கோத்த குறைக்க வேண்டாம். அச்சோ அப்படி சொல்லக்கூடாதுமா. நீங்க தான் ஒரு நாள் வீட்ல இருக்க மாட்டீங்களா? இன்னைக்கு என்ன வீட்ல? ஒண்ணு கவனிக்கதான். புரிஞ்சு போச்சு. புரிஞ்சது இல்ல, முடியல இறங்கிட்டேன். அதே நினைப்பெல்லாம் சுத்திட்டாலே முடியாது. முடிவு பண்ணிட்டேன். உன் நினைப்பாவே இருக்குடி. எப்பவும் உன் நினைப்பாவே இருக்கு. எப்பவும் உன் நினைப்பாவே இருக்கு. இப்போ அனிமல் போன இருக்கிறேன். போங்க. போங்களா? சரி சரி வா குளிக்கலாம். எனக்கு பிடிக்கும். இப்படிதான் போலீஸ் சொன்னா ஒண்ணு சொல்லணும். சரி வா. வா எப்படி வர? நான் தானே இருக்கேன். வா வரமாட்டேன். வா. நானா டவல் தர முடியாது. இங்க வா. மாட்டேன். அப்ப அந்த டவலை கொடுங்க. அதெல்லாம் முடியாது. இங்க வா. நீங்க ரொம்ப மோசம். அப்படியா? மோச்சம் என் சந்தோஷம். இங்க வா. வான்னு சொல்றேன்ல வா. என்னடி நீ ரொம்ப மோசம். போடி. நீங்க தான் மோசம். போங்க. ஆமாமா நீ தாண்டி ரொம்ப மோசம். போடி. நீ ரொம்ப மோசம். ஆமா. ஆனா இந்த மோசம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடி. எனக்கும் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு தெரியுமா? அடி மோசக்காரி. என்ன? இன்னொரு அடி குளிக்கலாமா? ஓவா. எனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவன் என்னை போலவே இருப்பான். கால கால முரட்டு கால நான் தாண்டா, பொக்கிரி ராஜா நான் தாண்டா, பாயும் புலியும் நான் தாண்டா, அரட்ட புள்ள புறப்பாண்டா. என்ன படிச்ச? என் மனசுல கதை படிச்ச? மனசுல கதை படிச்சியா? சுத்தி வந்துட்டானுங்களே, என்ன பண்ண?
எங்க மறுபடியும் இந்த பாட்டு படி. அதெல்லாம் நான் ஒரு திருப்பி தான் படிப்பேன், ரெண்டு திருப்பி எனக்கு வராது. அதெல்லாம் வரும், நீ படி பாப்போம். நான் செஞ்ச குறும்பு உண்டாச்சி கரும்பு வரட்டா. இவன் வந்து மார்க்கமா சுத்திட்டு இருக்கான்டா. ஒரு பக்கம் பார்த்தா தாத்தா வைக்கிறவங்களுக்கு சந்தோஷம் தானே? சந்தோஷமாவா? டேய், நான்லாம் ரெக்க கட்டி பறப்பேன். அவன் படிக்கும் போதே அப்படி பறக்கணும் போல இருக்குது. நிஜமாவே விஷயத்த சொன்னான்னு வச்சுக்கையா, ஊரே திருவிழா தான். ஆமா, உண்மையிலே ஊரையே திருவிழா வைக்கணும்னு நம்ம பொண்ணு குழந்தை ஒண்ணு இருக்கான்னு தெரிஞ்ச அன்னைக்குதான் இந்த ஊர்ல எல்லாருக்கும் பண்டிகை. அன்னைக்குதான் நமக்கு உண்மையான பண்டிகைன்னு. அந்த நாள் தான் நம்ம காலங்காலமா பண்டிகையை கொண்டாடணும். அதான்டா உண்மை. நம்ம பிள்ளை என்னைக்கு மாசமா இருக்கேன்னு சொல்றாலோ அன்னைக்கு தான் நமக்கு திருவிழா. தட்டு பிடிச்ச பையன சொன்னதை செஞ்சிருவான். அவன் மேல தான் எனக்கு நம்பிக்கையே. கால கால மாட்டு கால ஒரு வாக்க சுத்திக்கிட்டு இருக்கான். நீ விட்ட அந்த குட்டப்பாவோட உன விடாது போலுக்க. அந்த குட்டப்பாட போட்டுட்டு அலைய விடான்னு சொல்லிருக்கானா இல்லையா? ஹலோ, இது பேச எனக்கு இதான் பிடிச்சிருக்கு. இது உனக்கு பிடிச்சிருக்கு. இது எந்த இடத்துல நல்லா இருக்குன்னு உனக்கு பிடிச்சிருக்கு சொல்லு பாப்போம். டேய், இப்போ உனக்கு என்னதான் வேணும்? ஏய்யா, நான் கூட உன்னை பெரிய மனுஷன் நினைச்சேன். உனக்கு எனக்கு ஒரே வயசு தானே. போடா, இப்படிதான் போட முடியும். என்ன பண்ணுவ? சரி ரைட்டு விடு. ஒரே சரி கண்டுபிடிச்சிட்டேன். நான் கேட்கறது மட்டும் போக சொல்லி, இந்த ட்ரெஸ்ல உனக்கு எது பிடிச்சிருக்குன்னு இதை போட்டுட்டு அலையுத. இதுல என்னடி பேசன் இருக்கு? நல்லாவே இல்லடி. எனக்கு பிடிச்சிருக்குதே உன் வேலை எதுவும் மட்டும் பாரு. நான் சொன்ன மாதிரி பிளான் போட்டுக்கல. போட்டாச்சு போட்டாச்சு. காட்டி கொடுத்துட மாட்டியா? நீ இப்படியே என்ன பேசினா நான் நிஜமாவே காட்டி கொடுத்துருவேன். டேய், நான் இந்த ட்ரெஸ் போட்டா உனக்கு என்னடா? இங்க பாரு, நாம ட்ரெஸ் பண்றது நமக்கு மட்டும் சௌரியமா இருந்தா மட்டும் போதாது, ஏத்தால இருக்கவங்களுக்கும் சௌரியமா இருக்கணும். இப்போ நீ என்னடா சொல்ல வர? இந்த மானக்கட்ட ட்ரெஸ் உனக்கு நல்லா இருக்குன்னு தோணுது, ஆனா எனக்கு தோணல. ஏதோ எல்கேஜி பாப்பா போட்டு நின்ன மாதிரி இருக்குது. அத்தான் கேக்க, நான் போட்டா உனக்கு என்னன்னு கேக்க. கொஞ்சமாவது சமுதாயத்து மேல அக்கறை இருக்கணும். இந்த மாதிரி நம்ம ட்ரெஸ் போடுறதுமே ஏத்தால இருக்கவங்க என்ன நினைப்பாங்க அதையும் கொஞ்சம் யோசிக்கணும். நீ ரொம்ப பேசுறடா. இதெல்லாம் கம்மிதான். இனிமேல் இந்த ட்ரெஸ் போட்டுட்டு எங்கேயாவது உன்னை பார்த்தேன்னு வச்சுக்க. இல்ல, உனக்கு என்னங்க என் மேல இவ்வளவு அக்கறை? நீ என்ன என் கூட பிறந்தவனா? கூட பண்ணனா இந்த குடும்பத்துல பொண்ணு போட்டுற மத்துக்க. என்ன வார்த்தை சொல்லிவிட்ட நீ? அப்படிதான் என்னோட பெரிய வார்த்தை சொல்லிட்டேன். ஏமா கூட பிறந்த மாதிரி இவ்வளவு அக்கறை இருக்குன்னு கேட்டேன். ஊர் உலகத்துல வேற உறவே இல்ல உனக்கு. இதண்ட நல்ல உறவே. உங்க அப்பனுக்கு நான் பிள்ளை. வேண்டாம் வேண்டாம், என்ன அதிகமா பேச வச்சிடாத சொல்லிட்டேன். சரி, அப்ப எங்க அப்பாக்கு மருமகன வரியா? ஓட விட்டு அடிச்சுட. நீ இந்த குட்டப்பாவடேன்னு மாத்தல, இதுல வேற அந்த வீட்டுக்கு மருமகன வரணும். இங்க பாரு, எப்பவும் இந்த கவின் ஒரே மாதிரி இருக்க மாட்டான். ரெட்டு சட்டை கட்டிட்டு அப்படியே தலைகீழ கட்டி தொங்க விட்டேன்னு வச்சுக்க. இவன் பட்டால பண்ணிடுவா போலுக்க. அதே அந்த சொல்லிக்கிட்டு இருக்க. நான் திரும்பவும் கேக்குறேன், உன் புருஷன் ஒரு நல்ல திரும்பி உனக்கு வாங்கி கொடுக்க மாட்டாரு? இல்ல, என்ன பார்த்தா உனக்கு எப்படா தெரியுது? ஏன்? இல்ல, நான் உன்கிட்ட கேட்க நினைச்சேன் பத்துக்க. என்ன? என்ன எந்த ஆங்கிள் பார்த்துட்டு எனக்கு கல்யாணம் முடிஞ்சிட்டு நீ கண்டுபிடிச்ச? இதெல்லாம் எனக்கு சுஜிப்பி. அதான் எப்படிடா? நான் எவ்வளவு பிள்ளைல பார்த்திருக்கேன் எனக்கு தெரியாதா? அப்ப இதான் பொழப்பு வச்சுட்டு அலையுத. எனக்கு வேலை இல்ல பாரு. எங்க ஊர் பிள்ளைல கல்யாணம் முடிஞ்சு என்ன பண்ணிருக்கோம், போய்ப்பாங்க. என்ன பண்ணுவாங்க? காலில் வெட்டி கிடக்கும், கையில மோதிரம் இருக்கும், கழுத்து செயின் இருக்கும், நெத்தில குங்குமம் இருக்கும். சரி, இதுல எதுவுமே எனக்கு இல்லையே. அப்புறம் எப்படிடா? அப்ப எப்படிடா என்ன பார்த்து கல்யாணம் செப்போம்லன்னு சொல்லிக்கிட்டு இருக்க? சொன்ன திட்ட மாட்டிய? திட்ட மாட்டேன், சொல்லு. இதுல எதுவுமே நீ போடலதான். இருந்தாலும் இது சொல்லலாமா வேண்டாமான்னு தெரியலையே. அதான் எல்லாம் பேசிட்டிய, சொல்லு. எதை வச்சு எனக்கு கல்யாணம் முடிஞ்சிட்டுன்னு நீ சொன்ன? இல்ல, அது ரொம்ப இல்ல, நான் சொன்ன உனக்கு தப்பாயிரும். தப்பாயிருமா? ஆமா. இல்லடா, எனக்கு தெரிஞ்சே ஆகணும். என்னதான் இருந்தாலும் பரவாயில்ல, என்கிட்ட சொல்லு. சொல்லது எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை இல்ல. நீ தப்பா நினைச்சாலும் நான் கவலைப்பட மாட்டேன். ஏன்னா உன்னை விட என்ன எவ்வளவு பிள்ளை ஆசிருக்கு தெரியுமா? அது உன்னை பார்த்தாலே தெரியுது. என்னன்னு? நிறைய பிள்ளைகிட்ட திட்டு வாங்கியிருக்கானே. நிறைய பிள்ளை என்கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ணாரு. நான் தான் அது வீராப்புல அலையுது. அது ஒன்னையும் பிள்ளை லவ் பண்ணுதா? இல்ல, எனக்கு என்னடி கோர, என்னையா லவ் பண்ணாதுங்க? ஆள் அழகா தான்டா இருக்க, ஆனா உன் வாயிலிருந்து வர வார்த்தை ஒன்னும் உருப்படி இல்லையே. எக்கு தப்பா எடக்கு தப்பா தான் பேசுற. எப்படி பொம்பளை பிள்ளைக்கு பிடிக்கும்? பிடிக்குதே, அநியாயத்துக்கு என்ன தானே பிடிக்குது. எங்க அண்ணன் வருவானு சாரணி, அவன் எந்த பிள்ளை கண்டாலும் பிடிக்காது. அவன் முதல்ல கட்டி எந்த பிள்ளைக்கும் பிடிக்காது. சிங்கம், அஞ்சா சிங்கம்.
அதெல்லாம் லேஸ்ல எந்த பொண்ணுகிட்டையும் மடங்காது. எந்த பொண்ணையும் அந்த சிங்கம் பார்க்கவும் செய்யாது. சிங்கம்ல பொண்ணு கிடைக்கல அத கூட இவ்வளவு பெருமையா சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க பாரு. எங்க அண்ணன் எந்த பிள்ளையும் பார்க்க மாட்டாரு, எந்த பிள்ளையும் எங்க அண்ணன் பார்க்க முடியாது. பார்த்துச்சுன்னா இந்த புள்ள அவ்வளவுதான். ஏன் எங்க அண்ணன் ட்ரீட்மெண்டே வேற மாதிரி இருக்கும். அத்தி அத மூஞ்ச பார்த்தாலே தெரியுது. சார் எப்படி நமக்கு பொண்ணுங்களை பார்க்கறதுலாம் பிடிக்கும். பொண்ணுங்க என்ன பார்த்தா அதை விட எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா நான் ஒரு சத்திய பிரமாணம் படிப்பேனே. என்ன சத்தியபிரமாணம்? அதை நான் எப்படி சொல்லுவேன்? என் வாயால எப்படி சொல்லுவேன்? உன் வாயால தான் சொல்லணும். அப்படி என்ன சத்தியபிரமாணம் பண்ணிருக்க? எந்த புள்ளியை எடுத்து பார்க்க மாட்டேன்னு சத்திய பிரமாணம் பண்ணிருக்கோம்ல. இதுக்கு இருக்கிற சத்தியபிரமாணம் பண்ணிய எவ்வளவு எங்களை கொத்திட்டு போயிடக்கூடாது, அதுக்காக தான். உங்களை எவ்வளவு கொத்திட்டு போயிடக்கூடாதுன்னு. ஆமா, நீங்க கொத்தாம இருந்தா சரிதான்டா. அத கொத்திக்கிட்டு அழுதிய. சே, நாங்க எந்த பிள்ளையும் கொத்தலாம் நினைக்கவே இல்லையே. எங்களை எந்த பிள்ளையும் கொத்திட்டு போயிடக்கூடாது. நாங்க எவ்வளவுக்கும் சொந்தமா இருக்க மாட்டோம், எவ்வளவுக்கு கீழே இருக்க மாட்டோம். நாங்க எப்பவுமே ராஜா தான். எங்களை எவ்வளவு சொந்தம் கொண்டாடக்கூடாது, அத தெளிவா இருக்கும். நீங்க தெளிவா இல்லட்டா கூட உங்களை எவ்வளவு கல்யாணம் பண்ணிக்க மாட்டா. நீங்க தைரியமா சுத்தலாம்டா. ஏன் அப்படி சொல்லுத? நீங்க ரெண்டு பேரும் இப்படி நெஞ்சு நிமித்திட்டு போனாலே எவ்வளவு உங்களை எடுத்து பார்க்க மாட்டா. அதுல இந்த மூஞ்ச மூஞ்ச வர வச்சு தழுவீங்களே அப்படி வைங்க, கிளவி கூட உங்களை எடுத்து பார்க்க மாட்டா. நீ பாத்திய? நான் பார்த்தனா? நான் எப்ப பார்த்தேன்? எங்க அண்ணன் எனக்கு என்ன சொல்லிட்டான், அந்த பிள்ளைக்கு உன் மேல ஒரு கண்ணு இருக்குது, கொஞ்சம் கவனமா இரு, எவ்வளவு தள்ளி போய் விழுந்துறாதன்னு எங்க அண்ணன் சத்தம் போட்டு வச்சிருக்கானே. அண்ணன் தம்பி தானடா நீங்க ரெண்டு பேரும்? கூட பிறந்த பொறப்பு, ஒரே ரத்தம், வாழ்ந்தாலும் செத்தாலும் ஒன்ன சாவம், உடல் பிறப்பு. நீ இதெல்லாம் சொல்லும் போது நல்லதாண்டா இருக்கு. நீங்க ரெண்டு சுத்தும் போது அண்ணன் தம்பி சுத்துற மாதிரியே இல்ல. அதையும் பார்க்கும்போது சந்தோஷமா தான் இருக்குது. அதுக்காக கொஞ்சம் கூட வர அண்ணன் தம்பி இல்லாம நடந்துக்கிடுவீங்க. எதை அண்ணன் தம்பிக்குள்ள பேசணும், எதை அண்ணன் தம்பிக்குள்ள பேசக்கூடாது, எந்த வரமுறையும் கிடையாது. ஃப்ரெண்டு கிட்ட பேசுறத ஃப்ரெண்டு கிட்ட பேசுங்கடா. அண்ணன் கிட்ட பேச வேண்டியது அண்ணன் கிட்ட பேச வேண்டியதுனடா. எனக்கு எல்லாமே என் அண்ணன் தான். நீ பாத்து சுஜிப்பி, இதை விட எங்களுக்குள்ள அத்தனை ரகசியத்தையும் பேசுவோம். சொல்ல போனா அத கூட சொல்லுவோம். எதை? அதெல்லாம் பொம்பளை பண்ணி கேட்க கூடாது. இல்ல, நான் உங்ககிட்ட கேட்கவும் இல்ல. சரி அதை விட என்ன எந்த ஆங்கில பார்த்துட்டு என்ன கைமுந்து பிள்ளைன்னு சொன்னேன். சப்பா, நான் விட்டாலே நீ விட மாட்டே படுத்து என் வாயால உனக்கு தெரிஞ்சுக்கணும், அவ்வளவுதானே. நான் எனக்கு முழக்கா சொல்லி விடுவேன், எனக்கு கூச்சமே இருக்காது. நான் இந்த வெக்கம் கூச்சம் சுவாபம் அது என்ன மானம் சூடு எனக்கு எதுவும் கிடையாது. நான் பாட்டுக்கு புழக்குன்னு சொல்லிடுவேன். அப்புறம் எப்படி சொல்லிட்டேன் சொல்லிட்டாரு அப்படின்னு பதறி தூக்கம் இல்லாம கிடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டேன். தூக்கம் இல்லாம கிடக்க கூடாதா? அப்படி என்னடா சொல்லுவ? என்ன வேணாலும் சொல்லுவேன். என்ன வேணாலும் சொல்லுவியா? நானும் ஒரு முடிவோட தான் இருக்கேன். என்னதான் நீ சொல்லிடுவேன்னு பாப்போமே. சொல்லுடா, என்ன எந்த ஆங்கிள் பார்த்துட்டு கல்யாணம் பண்ண பொம்பளை நீ சொன்ன? சரி ரைட், விடு. சொன்னதான் முடியும்னா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிவா, அதுக்காக ஓண்டு சொல்லலாம். இங்க இருக்க வேண்டியமா சொல்ல முடியும். அவளுக்கு வெக்கமா இருக்கும் இல்லையா? நீ கிட்ட வா. ஒரு நம்பி கிட்ட வரலாம். சுத்த தங்கம், சும்மா வேறல கூட படாதே, வா. அதுல வேற எங்க அண்ணன் சத்திய வேற வாங்கியிருக்கான், எந்த பிள்ளை மூச்சு காத்தும் உன் மேல பற்றவே கூடாதுன்னு. அதனால ஒரு 10 அடி தள்ளியே நில்லு, அங்கே நில்லு, நான் சொல்லியிருந்தேன். அப்ப பொம்பளை பிள்ளை உங்க பக்கத்துலயே வர முடியாது. வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். பொம்பளை பிள்ளைனாலே பிடிக்காது. ஏச்சுனா எங்க இசை பிடிக்குமே, அவ எங்க உசுரு, அவளை தூக்கி சமைப்போம். அவ மூச்சு காத்து மட்டும் தான் நாங்க சுவாசிப்போம். அது யாருடா? எங்க வீட்டு வாரிசு. அப்ப அவளு பொண்ணு தானே, அவளை மட்டும் இவ்வளவு நேசிக்கிறீங்க? சேம் ரத்தம், எங்க ரத்தம், எங்க வாரிசு, ஒத்த வாரிசு, ஒரே ஒரு பொண்ணு வாரிசு. அவ்வளவு பாசமா அந்த பொண்ணு மேல? பாசமா? உசுரு. உசுருக்கும் மேல. அவளுக்கு இங்க உசு தேவைப்பட்டுச்சுன்னா அப்படியே எடுத்து கொடுத்துருவோம். அதுக்குத்தான் நாங்க இருக்கோம். அப்பா, பாசக்காரங்களா இருக்கானுங்க. அந்த பொண்ணு ரொம்ப அதிர்ஷ்டக்காரி. அது என்னடா ஒரு பொண்ணு மேல இவ்வளவு பாசம் உங்களுக்கு? இப்போ சொல்றேன், அது பாசம் இல்ல, அதுக்கும் மேல, எங்க உசுருக்கும் மேல. உசுருமா சொல்ல மாட்டோம், அதுக்கும் மேல. உங்களால அப்பளமாடா நேசிக்க முடியும்? அரட்டு பயிலுவ, விளங்காத பயிலுவ, ரவுடி பயில மாதிரி இருக்கீங்க. என்னது? எங்க வீட்டு வாரிசு நீ பார்த்தது இல்லையே? நீங்க வச்சுக்க பாசத்தை பார்த்தா பார்க்கும் போதுதான் இருக்குது. அவள லிஸ்ட்ல பார்க்க முடியாது. அவ பொம்மை மாதிரி, அப்படி பொம்மை மாதிரியே இருப்பா. கண்ணுல கண்ணா அப்படி திராட்சை பழம் மாதிரி இருக்கும். உதடுல ரோசா பூ எதலு மாதிரி அவ்வளவு குட்டியா கியூட்டா இருக்கும். மாநிறமா தான் இருப்பா, ஆனா அவ்வளவு அழகா இருப்பா. ஒரு மாதிரி வெளியில இருக்க மாட்டான், மாநிறமா தான் இருப்பா. சொல்ல போனா எங்க கலர் தான். என்ன உங்க ரத்தம் உங்க கலர்ல தான்டா இருக்கும்? எங்க கலரை விட கொஞ்சம் கம்மி தான், ஆனா அது ஒரு அழகு. அவ அழகுக்கு முன்னாடி எங்களை எந்த பிள்ளையும் கிடையாது. ஒரு ஸ்டெப் தான் எடுத்து வைப்பா, எங்க நெஞ்சே வலிக்குமே. ஏன்? அவ கால் பூமியில படுதுல. இப்ப என்ன விட்டுட்டு வந்திருக்கீங்க? அவங்க நடந்துகிட்டு தானே இருப்பா.
இன்னும் வீட்டு நாலஞ்சு அண்ணன் இருக்கானுங்க, அவனுக்கு பாத்துக்கிடுவானுங்க. அப்படி உங்க வீட்ல எத்தனை பேர் தான் இருக்கீங்க? அது நிறைய பேர் இருக்கும். அதுல ஒண்ணுதான் இதானு சந்தேகத்துல தான் இங்க பார்க்க வந்திருக்கேன். ஓ, அப்போ இங்க இருக்கிறவரே எங்க அண்ணன் மாதிரியே இருக்காரு, அதனாலதான் இவ்வளவு செக்அப் பண்ணக்கு உள்ள வந்திருக்கேன். என் அப்பா இருக்காரு, அண்ணன் மாதிரி 2 பேர் இருக்காங்க. அது மட்டும் இல்ல, எங்க வீட்டு வாய்ஸ கல்யாணம் பண்ண எங்க அண்ணனும் இருக்கான். கல்யாணம் முடிஞ்சிட்டா? கல்யாணம் முடிஞ்ச பிள்ளைய விட பச்சை பிள்ளை சொன்ன மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்த. ஓய், கல்யாணம் முடிஞ்சிட்டுனா அவன் எங்களுக்கு எப்பவும் குழந்தைதான். அது அவளுக்கு பச்சை பிள்ளையிலேயே கல்யாணம் முடிஞ்சிட்டு. பச்சை பிள்ளையவா? அவ பிறக்கிறதுக்கு முன்னாடி அவளுக்கு நிச்சயத்தை முடிஞ்சிட்டு, பிறந்த அன்னைக்கு எங்க அண்ணன் அவ கத்துல தாலி கட்டி பொண்டாட்டி ஆக்கிட்டான். அப்போ உங்க அண்ணனுக்கு வயசு என்னதாண்டா ஆகுது? எங்க அண்ணன் தாலி கட்டும் போது கரெக்டா அவனுக்கு 5 வயசு தான். சப்பா முடியல. அவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப். உலகத்துல அப்படி யாருக்காவது கல்யாணம் முடிஞ்சிருக்கா? எங்க அண்ணனுக்கும் எங்க அம்முக்கும் தான் முடிஞ்சிருக்கு. அம்மு, அவளுக்கு நாங்க அப்பப்ப நிறைய செல்ல பேர் வைப்போம், அதுல ஒண்ணு. அப்போ ஐயா அவளுக்காக தான் கல்யாணம் பண்ணாம இருக்கீரு. ஆமா, அவளதான் நாங்க காலத்துக்கும் தூக்கி சுமக்கணும், அவ பெத்த பிள்ளைங்களும் தூக்கி சுமக்கணும். அதுக்கு நாங்க வேண்டாம், வேற ஒத்தி கட்டினா உரிமை கொண்டாடிடுவா. ஏதோ வச்சு அப்படி சொல்ற? அது 2 மூணு எங்க வீட்டுக்கு வந்துச்சு, அதை வச்சே கண்டுபிடிச்சிட்டோம். அதான் எங்க சாரணும் நானும் சத்திய பிரமாணம் பண்ணிட்டோம். டேய், நமக்கு வரவா இப்படி பண்ணிடக்கூடாது, நமக்கு எப்பவுமே நம்ம வாரிசு தான் முக்கியம் அப்படின்னு. கல்யாணத்துக்கு பண்ணி நல்லா தான் கொனட்டு வாழுவேன், நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன். உங்க பொண்ணுதான் உங்களுக்கு எல்லாம் கொனட்டு வாழுங்க. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க எனக்கு தான், நீங்க எனக்கு மட்டும் தான், நீங்க எனக்கு சொந்தம் அப்படின்னு உரிமை கொண்டாடி மெண்டு பேச்ச கொடுத்துருவாளுங்க. உன்னை போய் நான் ரவுடி லிஸ்ட்ல சேர்த்துட்டேனே. சிரிப்பா இருக்குல்ல? நான் கட்டிட்டு போது பாக்கலையே, பாத்திராத நெஞ்சு வெடிச்சிடும். பக்க தாண்டி காமெடினா இருப்போம், காரியன்னு வரும்போது சிறுத்தைங்க. உனக்காக நீங்க கல்யாணம் பண்ண மாட்டீங்க? பண்ணவே மாட்டோம். எங்களுக்கு எப்பவுமே எங்க இசை மட்டும்தான். நாங்க வாழ்றது அவளுக்காக, அவளுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும், அவ்வளவுதான். இங்க பார், நீ எங்களுக்கு உதவி பண்றேன்னு சொன்னதுனாலதான் நான் உங்ககிட்ட இவ்வளவு பேசிக்கிட்டு இருக்கேன். அதனாலதான் கொஞ்சம் கம்மியா பேசிக்கிட்டு இருக்கேன். இல்லன்னு வச்சுக்க, உன் மூஞ்சி வரையே எனக்கு ஒத்தி பரிச்சயம் பண்ணவா. உன்னை பார்க்காத வரைக்கும் அவளை கண்டு தண்டமாக்கும்னு நினைச்சேன். உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் அந்த எண்ணம் போயிடுச்சு. ஏன்? இல்ல, நேத்து நாங்க மாட்டிருப்போம், காப்பாத்தி விட்டல. அது மட்டும் இல்ல, ஐடியா வேற கொடுத்துருக்கிய, முக்கியமான விஷயத்த சொல்லி கொடுத்துருக்க. அதனாலதான் சரிடி, உங்க தாத்தனை மயக்கனா சாவி கிடைச்சிரும்ல. அந்த சாவி அவர்கிட்ட தான் இருக்குது. நானும் நிறைய வாட்டி எப்படியாவது அந்த மனுஷனை காப்பாத்தி வெளியில விட்டுலாம் நினைச்சேன், முடியல. சரி, அவர் எப்போ உங்ககிட்ட வந்தான்னு உனக்கு தெரியுமா? நான் சின்ன பிள்ளைலாம் பார்க்கல, ரீசெண்டா தான் பார்த்தேன். எனக்கு பாவமா இருந்துச்சு. ஒரு வாட்டி நான் காப்பாத்தலாம் நினைச்சு காப்பாத்தி வெளியில விட்டுலாம் நினைச்சேன். அப்பதான் நான் மாட்டிக்கிட்டேன். மாட்டிக்கிட்டேன்னா? எல்லாருமா சேர்ந்து எனக்கு திட்டாங்க. அப்புறம் என் டாடி வந்து சமாதானப்படுத்திட்டாரு. ஆனா எனக்கு அவரை பார்த்தா பாவமா இருக்கும். ஆனா அவர் சத்தியமா என் குடும்பத்து ஆள் இல்ல, அது எனக்கு நல்லா தெரியும். எதை வச்சு இவ்வளவு உறுதியா சொல்றேன்? என் குடும்பத்தாரங்களுக்கெல்லாம் வேற மாதிரி ஃபேஸ் கட்டு, அவருக்கு ஃபேஸ் கட்டு வேற, அது ஒரு காரணம். இன்னொன்னு, எல்லாரும் படிச்சு நல்ல லெவல்ல தான் இருக்காங்க, பிறகு இவர் மட்டும் இப்படி அடைச்சு வச்சிருக்கணும், அது ஒரு காரணம். அவர் பைத்தியம்லாம் இல்ல, வாய் பேச முடியாதவர்லாம் இல்ல. ஸ்டார்டிங்ல பேசினாரு. ஸ்டார்டிங்ல பேசினாரா? நான் சின்ன பொண்ணா தான் இருந்தேன். முழுமதி, பர்மா இந்த மாதிரி அடிக்கடி யூஸ் பண்ணுவாரு. பேபிமா, நீ எங்க இருக்கோ? ஐயோ, ஆண்டி வந்துட்டாங்க. இப்போ என்ன பண்ண? இப்போ உள்ள போணுமே. அதெல்லாம் ரெடி தான் வந்திருக்கேன். சீக்கிரம், ஆண்டி வந்துட்டாங்க. பேபிமா, வந்துட்டேன் ஆண்டி, வந்துட்டேன். டேய், என்ன ஆச்சுதே? நான் இப்போ வரேன்னு சொல்லிருந்தேன், சீக்கிரம் வா. பேபிமா, ஆண்டி, என்ன ஆச்சு உனக்கு? ஒன்னும் இல்ல ஆண்டி, என் ஃப்ரெண்டு வரேன்னு சொல்லியிருந்தா, அவளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஆண்டி. ஓகே. சிரிக்கவா செய்யற சிரிக்க? சிரிப்பு பாரு. ஆண்டி, என் ஃப்ரெண்டு வந்துட்டா. இது என்ன அழகா இருக்குது, இவ்ளோ அழகா இருக்குது. ஹாய் டியர். ஹாய். வாவ், பியூட்டிஃபுல். உன்னை நான் ஒரு கிஸ் பண்ணிக்கவா? ஆண்டி, கண்ணா லட்டு திங்க ஆசையா? டேய், கொன்னுறேன் பாத்துக்க. அதுக்கு என்ன ஆச்சு? கொடுத்துக்கோங்க. ஆண்டி, அதெல்லாம் வேண்டாம். எனக்கு இத ரொம்ப பிடிச்சுக்கோ, நான் ஒரு கிஸ் பண்ணுதே. கண்ணு லட்டு திங்க ஆசையா? கொன்னுறேன் சொல்லிட்டேன். யார் இது? ஐயோ, வாடா வா. அசோக், இது பேபிமா கேர்ள் ஃப்ரெண்ட்.
கேர்ள் ஃப்ரெண்டா? பேபிமாக்கா? ஆமா. இப்பதான் கொஞ்ச நாளா இந்தியாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் தெரியும். நானா வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட்டு இருந்தேன். அதான் என்ன பார்க்க வந்திருக்கா. ஓ, பேர் என்ன பேரு? சிவானி. சிவானி. ஹஸ்பண்ட் வரல? எனக்கு இன்னும் கல்யாணம் முடியல. அப்படியா? சரி பேபிமா, உள்ள கூட்டிட்டு வா. என் ஃப்ரெண்டும் வந்திருக்காங்க பாரு. ஆகா, அண்ணன் உள்ள வந்துட்டா முழுக்க. பியூட்டிஃபுல் கேர்ள். யூ ஃப்ரெண்ட்? ஆமா ஆண்டி, என் ஃப்ரெண்டு தான். நம்ம வீட்டுல கொஞ்ச நாள் இருக்கலாம்னு வந்திருக்கா. என் ஃப்ரெண்டும் 2-3 நாள் இங்க இருக்கலாம்னு தான் வந்திருக்கா. உங்க பெர்மிஷன் வேணும். அதுக்கு என்ன, தாராளமா இருக்கட்டும். தேங்க்ஸ். பரவாயில்ல. சிவானி, என்ன சார், நீங்க இது உங்க வீடு மாதிரி ஃப்ரீயா இருந்துக்கோங்க. எதுனாலும் தாராளமா என்கிட்ட கேட்கலாம். ஓகே, நீங்க வாங்க, நம்ம ரூமுக்கு போலாம். என்ன? ஐயோ, நீங்க தப்பா நினைச்சிட்டீங்க. உங்களுக்குன்னு ரூம் ரெடி பண்ணிருக்கேன், அங்க வாங்கன்னு சொன்னேன். இந்த பொண்ணு ரொம்ப சூப்பரா இருக்கு. ஆமா, ரொம்ப அழகா இருப்பா. எவ்வளோ ஹைட் வெயிட்டா இருக்கு. அரபியன் குதிரை. எப்பறம் இப்பெல்லாம் பிளான் போட்டீங்க? வீட்டருக்கெல்லாம் போடுற பாட்டு பாரு. ஆமா, நீ இருக்கிற அவனை பார்த்து அவ்வளவு பயப்படுதா? டேய், நான் உனக்கு இவ்வளவு உதவி பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு ஒரே ஒரு உதவி மட்டும் பண்ணு. இங்க இருந்து போறதுக்குள்ள இவனை நீ ஒரு வழி பண்ணிரணும். ஓகே? அது சரிடி. யார் இவன்? அடிக்கடி எனக்கு தேவை சொல்லிட்டு இருந்தியே. கல்யாணம் பண்ணிக்க போறவே அவன் தான். சரிதான். இங்க இருந்து போறதுக்குள்ள ஏதாவது பண்ணு சொல்லிட்டேன். கல்யாணம் பண்ணதுக்கு எங்க கூட்டு வந்திருக்காங்க. எனக்கு அவனை பிடிக்கவே பிடிக்காது. பாரு, எப்படியாவது ஏதாவது ஒண்ணு பண்ணு. நான் உனக்கு ஹெல்ப் எல்லாம் பண்றேன்ல. இந்த சம்பளிங்க குடும்பத்தை நம்மளோர் கைவிடப்படார். இங்க பாரு, என்கிட்ட சொல்லிட்டல, அவனுக்கும் உனக்கும் கல்யாணம் நடக்காது. என்ன பொண்ணுன்னு எனக்கு தெரியும். சந்தோஷமாயிரு. ஏய், உன் மேல நம்பிக்கை வைக்காமலா? நான் இனி சந்தோஷமா தான் இருப்பேன். நீ ரொம்ப அழகா இருக்கு. அவளை விட நீ ரொம்ப அழகா இருக்கு. தேங்க்ஸ் ஆண்டி. நானோ ஆண்டி நை, டார்லிங் கூப்பிடு. டார்லிங்? எஸ் எஸ், டார்லிங் கூப்பிடு. டியர் கூப்பிடு. ஓகே டார்லிங். ஓகே, வெரி நைஸ். ஓகே ஓகே, நான் டச் பண்ணலாம். நீ ரொம்ப வெக்கப்படுது. ரொம்ப கியூட்டா இருக்குது. ரூமுக்கு போலாமா? எங்க அண்ணன் பொண்ணு பத்திரமா இருக்கா? ஓகே, நீங்க முன்னாடி போய்கிட்டு இருங்கோ, நான் வந்துடுறேன். சீக்கிரமா. சீக்கிரம் வந்துடணும். நான் போயிட்டு வருது. நீயும் ரொம்ப சூப்பரா இருக்குது. உன்னை கிஸ் பண்ணிக்கிட்டு. நோ 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 நோ. வெரி ஸ்வீட் கேர்ள். தேங்க் யூ. சப்பா, சரி, நான் உங்க ரெண்டுத்துக்கு ரூம் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு வரேன். ஓகே? ஒரு நாள் போதும், அதுக்குள்ள சாவி எடுத்துருவேன். சாவி எடுத்து பரிசுதான். எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கீங்க. அந்த கிழட்டு பையன் இவனும் எதையாவது பண்ணேன்னு. பண்ணாம போனீங்கன்னா அதுக்கப்புறம் தான் இருக்கு. வாக்கு கொடுத்தா பின்வாங்க தெரியாது செம்புலிங்க பேரன்களுக்கு. சரி, சீக்கிரம் வாங்க. வேட்டைய ஆரம்பிச்சிடணும், புரியுதா? கச்சிதமா முடிச்சதானே. இங்க இருந்து போகும்போது நம்ம ரத்தத்தோட தான் போகணும், புரியுதா? கண்டிப்பா. இங்க நிறைய விஷயங்கள் இருக்குது, கவனமா இரு. சரியா? பாரு, அவன் பார்க்க தான் அப்படி இருக்கான். ஃபுல்லா கண் வச்சுட்டு தான் சுத்திக்கிட்டு இருக்கான். கவனமா இரு. சரிண்ணே, மறந்துடாத. கவனமா இருக்கணும், ஒவ்வொரு நிமிஷமும் கவனமா இருக்கணும். கழுகு மாதிரி பார்வை இருந்துகிட்டே இருக்கணும். எங்கேயுமே கவனம் செதறக்கூடாது, புரியுதா? செதறாதுண்ணே, செதற மாதிரி வாய்ப்புகள் இருக்கு. முழுசா அந்த ரெட்டு செடி நம்பாத. அவ இங்க இருந்து தப்பிக்கிறதுக்கு நிறைய பிளான போட்டிருக்கா. அதனால நம்மள பக்கத்துல கையை பயன்படுத்துறா. இங்க பாரு, அவ தப்பிட்டேன்னா அவ எந்த எல்லைக்கும் போவா, புரியுதா? முழுசா யாரையும் நம்பாத, எந்த மனுஷனையும் நம்பாத. தூக்கம் வந்தா கூட கண்ணை திறந்துட்டு தூங்க. எப்பவும் என் கண் பாரிலே இரு. ராஜனே, அவன் பாத்துக்கிடுவான். அவன் தான் எத்தனாச்ச. ஓகேண்ணே, நம்ம ரத்தத்தை இங்க தானே கூட்டு தானே போனோம்.